பாலியல் பலாத்காரம் செஞ்சு காதலியை கொன்ன காதலன், இறந்து போனதா நினைச்ச பெண் உயிரோடு வந்து கொடுத்த வாக்குமூலம். சோசியல் மீடியா எந்த அளவுக்கு நன்மையை தருதோ அதோட அதிகமான அளவுக்கு தீமையை இருந்துட்டு விளைவிக்குது அப்படின்னு இந்த சம்பவத்தின் மூலியமா நமக்கு தெரியுது. இன்ஸ்டாகிராம் மூலியமா இருவருக்கும் இருந்துட்டு நெருக்கமான ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. பிறகு 2 பேரும் இருந்துட்டு காதலிக்க இருந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிறு வயதிலேயே தந்தையை இழந்த இந்த பெண் இருந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் இருந்துட்டு தந்தையை போல பார்த்துக் கொள்வாரு, கணவராக மட்டும் இல்லாம தந்தையாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கு. பழகும் போது அந்த காதலனும் இருந்துட்டு ரொம்ப அன்பாவே இருந்துட்டு பழகி இருந்துட்டு இருக்கிறான். ஆனா கொஞ்ச நாட்கள் போன பிறகுதான் இருந்துட்டு தெரிஞ்சிச்சு, அனூப் அப்படிங்கிற அவனுடைய காதலன் பேர்ல இருந்துகிட்டு கஞ்சா கேஸ், பல அடிதடி கேஸ் எல்லாம் இருந்துட்டு ஸ்டேஷன்ல ஃபைல் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. இவ்வளவு நாளா தன்னை பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு தெரிய வந்த உடனே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு இருந்துட்டு அந்த பெண் போயிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட அந்த காதலனால இருந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே இருந்துட்டு முடியல. எவ்வளவோ சமாதானம் பண்ணி இருந்துட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கிறான். ஆனா அந்த பெண் கொஞ்சம் கூட கேட்கல. சோ இதனால ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கோபம் அடைஞ்சு அவன் இருந்துட்டு பாத்தீங்கன்னா கஞ்சா போதையோட இருந்துகிட்டு அந்த பெண் தனியா இருக்கக்கூடிய ஒரு சமயமா பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து நுழைஞ்சு எப்படியாச்சும் சம்மதிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு பார்த்திருக்கிறான். ஆனா அந்த பெண் கொஞ்சம் கூட சம்மதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியாவது பாலியல் பலாத்காரம் பண்ணியாச்சு அந்த பெண்ணை இருந்துட்டு சம்மதிக்க வைக்கணும் சொல்லி அந்த பெண்ணை அவன் கெடுத்து இருக்கிறான். அப்போ அந்த பெண் இருந்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன், போலீஸ் கிட்ட ஒப்படைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கூறனதா இருந்துட்டு கூறப்படுது. இதனால பயந்து போன காதலன் இருந்துட்டு அந்த பெண்ணுடைய துப்பட்டாவை எடுத்து ஃபேன்ல இருந்துட்டு தூக்கு மாட்டி விட்டுட்டு இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அவன் பயந்துட்டு தூக்கு மாட்டி விட்டுட்டு போன சில நொடிகள்லயே இருந்துட்டு துப்பட்டா அருந்து அந்த பெண் கீழே விழுந்திருக்கிறாங்க. ஸோ ஆடைகள் கலைஞ்ச நிலையில இருந்த அந்த பெண் இருந்துட்டு சிறிது நேரம் கழித்து வந்து அவங்க அம்மா பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு சேர்த்திருக்காங்க. காதலுடைய டார்ச்சரால தான் இருந்துட்டு அந்த பெண் இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருக்கிறாங்க. ஆனா போலீஸ்காரர்களுடைய விசாரணை மூலியமா அவன் செஞ்ச எல்லா அக்கிரமமும் இருந்துட்டு தெரிஞ்சிருக்கு. பாலியல் பலாத்காரத்துக்கு இருந்துட்டு உட்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இருந்துட்டு தெரிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 6 நாள் இருந்துட்டு பாத்தீங்கன்னா சிகிச்சை பலன் இல்லாம கடந்த வெள்ளிக்கிழமை இருந்துட்டு அந்த பெண் இருந்துட்டு இறந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய வாக்குமூலம் மூலமா அவனை கைது பண்ணி போலீசார் இருந்துட்டு விசாரணை நடத்தி இருந்துட்டு கோர்ட்ல இருந்துட்டு ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலியமா காதல் அப்படின்னா என்னன்னே தெரியாத நபர்களும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்கள் ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள் இருந்துட்டு நமக்கு நல்லாவே இருந்துட்டு உணர்த்துது.